சகடையை ஏன் கொண்டு வரீங்க உள்ள? போதும் இல்லை, பதில் சொல்லிட்டேன். அப்போ அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். யாரு? சேகர் பாபு யாரு? நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அவரோட சின்ன எசமா ஐ எம் அ கிறிஸ்டியன், நான் காதலித்து மறந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் வேஷம் போடுறாரு, சாமியை சரணம் ஐயப்பாவா சொன்னாரு, அல்லேலுயா சொன்னாரு இந்த அல்லேலுயா பாபு. அதனால யுவர் செல்ஃப் இஸ் an ஆன்டி ஹிந்து கிரிப்டோ. ஒரு பாதிரியார் சொல்றாரு, எனக்கு தெரியாது. அவர் சொல்றார் சேகர் பாபு கிறிஸ்தவர். நீங்க யூடியூப்ல பாருங்க, ஒரு பாதிரியார் சொல்லி இருக்கார், நான் சொல்லல. நான் அவர் ஹிந்து இல்ல பேசல. ஆனா நீ நடந்துன்றது ஹிந்துக்கு விரோதம், அதை சொல்லிடுறேன் நான். நீ உன் சின்ன எசமான குசிப்படுத்துறதுக்கு அல்லேலுயா சொல்லிப்பீரு. அப்புறம் திருச்செந்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் காரை நிறுத்திவிட காரை கீழே வைக்கிறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டியிருந்தா தானே. மண்ணை கொட்டி கலந்து மீதியை திருடி தின்றுருக்காங்க அறநிலைத்துறை, லூட்டிங் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால்தான் அறநிலைத்துறையை தூக்கி எரியணும்னு சொல்றேன் நான். காரணம், கோவிலை கொள்ளையடிக்கிறீர்கள். இதுவரை பழனியில் நடந்த முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு கணக்கு கொடுத்திருக்கா இந்த அறநிலைத்துறை? பக்தர்கள் பணத்தை திருடி இருக்க, அதுக்கு அக்கௌண்ட் கொடுக்கல. அதனால இட் இஸ் an ஆன்டி ஹிந்து ஆன்டி முருகன் கவர்மெண்ட். பார்த்துப்போம் மே மாசம் என்ன நடக்குதுன்னு.